ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமகா. சனி பகவானுடைய பெயர்ச்சி திருக்கணிதம் படி போன ஆண்டே நமக்கு பெயர்ச்சி ஆகிவிட்டது. இப்போ இந்த ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட 8:24 காலை மணியளவில் பெயர்ச்சி ஆகிறார். திருக்கோயில்கள் அப்படின்னு சனி பகவானுடைய பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநள்ளாறு மற்றும் குச்சனூரில் பெயர்ச்சி ஆகக்கூடிய அற்புதமான அமைப்பு வருகின்ற மார்ச் மாதங்க. இதை நம்ம எல்லாருமே கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு கிரகம் மாதமாகவும் வருடக்கோள்களாகவும் பெயர்ச்சி அடையும். இது கோச்சாரம். நம்ம ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கோள்களுடைய அமைப்பில் சேருறது, பாவகத்தில் எந்த பாவகத்தில் அமையுது அமருது, இதெல்லாம் நம்ம வச்சு பலாபலன்னு சொல்லுவோம். பாரம்பரியமாக 20 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். கோயமுத்தூரில் கிருஷ்ணவேணி தமிழ்நாட்டில் அகில உலக தமிழ்நாடு ஜோதிட பேரவை அப்படின்னு மகளிருக்காகவே நம்ம அமைப்பு உருவாக்கி வச்சுருக்கோம். ஸோ 3 மாநாடு 32 கருத்தரங்கம், நேரடி கருத்தரங்கம்லாம் நடத்தி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம ஒரு சுவாசமாக ஒரு பாரம்பரியமிக்க நம்ம ஒரு அஸ்ட்ராலஜராக இருந்துகிட்ருக்கோம். எண்கணிதம், வாஸ்து, நியூமராலஜிங்கிறதும் நம்ம சக்ஸஸுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷங்க. முகம் பார்த்து ஃபேஸ் ரீடிங் சொல்லக்கூடிய பிரசன்னம், சோழி பிரசன்னம், வெற்றிலை பிரசன்னம், அதே போல் ரொம்ப விசேஷமானது. பிரசன்னம்ங்கிறது எப்படின்னா உடனடியாக அந்த பிரசன்னத்தை நம்ம கேட்டுக்கிறது. அந்த நொடி இந்த நாள் மட்டும் நமக்கு நடக்கக்கூடிய விசேஷத்தை நம்ம உடனே கேட்டுக்கலாம். நல்லது கெட்டது எல்லாமே கலந்துக்கிறதுக்கு பிரசன்னம் ரொம்ப துல்லியமாக சொல்லப்படும். ஸோ உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கெல்லாம். இப்படி சனிப்பெயர்ச்சி நமக்கெல்லாம் எப்படி பலாபலனை தரும்? கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயரக்கூடிய சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரக்கூடிய அமைப்பு மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் துல்லியமாக நம்ம சொல்கிறோம். எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சனி பகவான் மார்ச் மாதம் பெயர்ந்தாலும் கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு முன்னாடியே அவருடைய பலாபலனை சொல்லக்கூடிய அமைப்பிலையும் அவருடைய விசேஷங்களை எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பு மைனஸ் ப்ளஸ் இரண்டுமே நமக்கு கலந்து கொடுக்கக்கூடியவர் தான் தொழில்காரகர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான். அவரை பற்றி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி நேயர்களே, எதையுமே சமாளிக்கும் குணம் இருப்பினும், அமைதி குணம் இருப்பினும், விட்டு கொடுக்கக்கூடிய குணம் இருப்பினும், இந்த சனி பகவான் பயமாக இருக்குது மேடம் இன்னமும் அப்படிங்கிற மாதிரி ஜென்மத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி அமரக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு குரு சப்போர்ட்டாக வரும்பொழுது அந்த ஜூன் மாதத்துலேருந்து ஒரு உயர்வு, அந்தஸ்து ப்ளஸ்ஸை சொல்லிடுவோம். ஏன்னா கொஞ்சம் பயம் ஜாஸ்தி உங்களுக்கு. மன உளைச்சல்கள் தீரும், பயம் போகும், அலைச்சல் குறையும், உடம்பு தொந்தரவு நீங்கும், பாசிட்டிவ் எனர்ஜி உயரும். போதுங்களா? மீனத்துக்கு எப்படின்னா, இந்த ஜென்ம சனியாக வந்தாலும் குரு உங்களுடைய அந்த இடம் அல்லவா. இப்போ உத்தரட்டாதி பூரட்டாதி எப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவுடைய நட்சத்திரம். அப்போ ரேவதியும் புதனுடைய நட்சத்திரம். அந்த நட்பு இருக்குது. இங்கே சனி பகவான் வந்தாலும் நட்பு இருக்குது. இவ்வளோ நாளும் எனக்கு பிரச்சனையாக தானே இருந்துச்சு, என்னங்க மேடம் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த மார்ச்சுக்கு அப்புறம் பிரச்சனைகள் தீரும் அப்படி எடுத்துங்க. ஏன்னா பலவித மக்கள்கள் இதை கேட்குறீங்க, பார்க்குறீங்க. அப்போ நமக்கு மைனஸாக சொல்லிகிட்டு இருந்தாங்க, இப்போ ப்ளஸ்ஸாக வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இனி வரும் காலம் மீனத்திற்கு ஒரு ப்ளஸ். உத்தியோக உயர்வு உண்டு, இடமாற்றம் உண்டு, தொழில் மாற்றம் உண்டு. கண்டிப்பாக எது உண்டுனா வெளிநாடு தொடர்பு உண்டு. அதர் பாஷை பேசக்கூடிய இடத்துல போயிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக உட்காந்துருவீங்க. எனக்கு நல்ல போஸ்டிங் கிடச்சிருச்சு மேடம், கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. உங்களுடைய உயர்வுக்கு சனி பகவானும் குரு பகவானும் போட்டி போட்டுட்டு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கறக்கு இருக்கிறார். ஏன்னா அத்தனை ஆன்மீகம், அத்தனை வழிபாடு எடுத்திருக்கீங்க.
குலதெய்வத்தோட சப்போர்ட்டு அனுகிரகம் உண்டு. இனி வரும் காலம் வீடு வண்டி வாகனம் பழுது ஏற்படும். கவனம் எது இதில் தான். அதுக்கு ஒரு சின்ன சின்ன செலவுகள் வந்துடும். ஆனால் வருமானம் உண்டு. இனி வரும் காலம் வருமானம் உண்டு. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உண்டு. நல்ல ஒரு உற்சாகமான அமைப்பு, படிப்படியான உயர்வை கொடுக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 7.5 சனியாக இருந்தாலும் இந்த சனி பகவான் அமர்வு உங்களுக்கு இனி வரும் காலம் சிறப்பு. 70% வச்சுக்கோங்க. அப்போ 12க்கு உடையவன் உங்களுக்கு ஜென்மத்தில் அமரும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியமான விஷயங்களை இனி நீங்களே உற்பத்தி பண்ணிக்கணும். சில விஷயங்களை மனசால் ஏற்றுக்கணும். நம்பிக்கையோடு செயல்படணும். புதிய காரியங்கள், புதிய வெற்றி. அதே போல் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நல்ல ஒரு நல்ல பொருத்தம் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுங்க போதும். கரெக்டான பேர் அமையும். லவ் மேரேஜ் நிறைய பேத்துக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டகத்தில் குரு போய் உச்சமாகும்போது குழந்தை பாக்கியம் வேணால் கிடைக்கும். இப்படி இந்த சனி சப்போர்ட் பண்ணுவார். சனி பகவான் உங்களுக்கு விவேகமான வெற்றியை கொடுப்பார். இனிமேல் கொஞ்சம் ஸ்பீடு எடுத்துருவார்னு வச்சுக்கோங்களேன். மெதுவாக ஆமை மாதிரி போனிக்கிட்டு இருந்தவர் இனிமேல் முயல் மாதிரி செயல்படக்கூடிய காலகட்டங்கள் மாறும். அப்படிங்க இடமாற்றம் உண்டுங்க. தொழில் மாற்றம் உண்டு. அதனால் உத்தியோக தடுமாற்றம் நீங்கும். மீன ராசிக்காரங்க என்ன வழிபாடு அப்படின்னா, ஜலம் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த கொடுமுடிக்கு போயிட்டு வந்துருங்க. காவேரி இது மாதிரி, பவானி இது மாதிரி 6 நீர்நிலை பகுதியில் இருக்கக்கூடிய சிவனுடைய வழிபாடு எடுங்க. சிறப்பாக இருக்கும். பயப்படவே வேண்டாம். சிவபுராணம் கேட்டுகிட்டே வாங்க. எப்போனா திங்கக்கிழமை கேளுங்க, சனிக்கிழமை இந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் ஒரு வழிபாடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அங்கே இருக்கக்கூடிய நவகிரகத்துக்கு 9 தீபம் போட்டுட்டு 9 தடவை சுற்றி வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. இந்த கத்திரிப்பூ கலர் ப்ளூ கலரில் இருக்கும், அதுக்கு பேர் சங்குப்பூ அப்படிம்போம். பெருமாளுக்கு முடிஞ்சால் மாலையாக அல்லது கவரில் போட்டு உங்களுடைய பிரார்த்தனை எல்லாமே அதில் வச்சு ஆரோக்கியமாக இருக்கணும்னு வேண்டி அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமையும் அல்லது சனிக்கிழமையோ போய் கொடுத்துட்டே வாங்க. சிறப்பாக இருக்கும். மேலும் உங்கள் சந்தேகம், உங்கள் தசாபுத்திப்படி பல பரிகார மாற்றங்கள் கூட வரும். அதனால் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான சனிப்பெயர்ச்சியை பரிகாரத்துடன் நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.